பெஸ்டான ரிசல்ட் இருக்கும். காவியில வந்து ஹைலைட் பண்றதுக்கு காவியில நீர் ஊற்றி அதையும் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி மாவை மாவாக அரைத்து நம்ம அதுல வந்து மஞ்சள் தூளோ இல்ல குங்கும பூவோ போட்டு பச்சை கற்பூரம் கலந்து அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாக்கோலமாக போடும் பொழுது அந்த வாசனையுடைய தன்மை என்ன பண்ணும், வீடு முழுக்க கம 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 கமன்னு இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த வீட்டுல தெய்வீக சக்தியினுடைய ஆற்றல் நிறைவா இருக்கும். இப்ப நான் கொடுத்திருக்கிற அத்தனை வடிவமுமே இல்லறத்திற்கான மதத்துல நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு எண்ணோட்டம் இருக்கும். கோலம் போடும் பொழுது தயவு செய்து பாடலை ஒலிக்க விட்டு ரசித்து கொண்டே போடுங்கள், இல்லைன்னா பாடலை பாடிக்கொண்டே போடுங்கள். புரியுதுங்களா? அது மாதிரி போடும் பொழுதுதான் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரமே குறையும். ஏன்னா கோடுகள் என்பது கேது, பாடல் என்பது சுக்கிரனை வலுப்படுத்தக்கூடியது. இதை ரெண்டையுமே கம்பேர் பண்ணி செய்ய செய்ய ரொம்ப நல்லா இருக்கும். பாடல் ஒழிச்சுக்கிட்டே நீங்க கோலத்தை போடும் பொழுது உங்கள் வாயால அதை வந்து வேண்டிட்டே நீங்க அந்த கோலத்தை வரையும் பொழுது அதுல இருக்கக்கூடிய மனநிறை